கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களை மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய இயேசு தொடுகிறார் ஊழியத்திற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவி ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த டிவி ஊழியத்திற்கும் எங்களுக்கும் உதவி செய்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், இந்த வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் பலர் அற்பமாக எண்ணப்படுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நான் என்ன காரியத்தை குறித்து உம்முடைய பிள்ளைகளிடத்தில் பேச வேண்டும் என்று நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்த போது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அற்பமாய் எண்ணப்படுகிற பிள்ளைகளை நான் நிச்சயமாக கண்ணோக்கி பார்ப்பேன் என்கின்ற வார்த்தையை நீ அவர்களிடத்தில் பேசு என்றார். அதேபோல் யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், நீங்கள் படிக்கின்ற இடத்தில், உங்களுடைய குடும்பத்தில், நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில், நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அற்பமாக எண்ணப்படுகிற உங்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் என்பதை நீங்கள் இன்று அறிந்து கொள்வீர்கள். எதன் அடிப்படையில் கர்த்தர் எப்படி அற்பமானவர்களை நோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் இன்றும் சற்று விரிவாகவும் தியானமாகவும் பார்க்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே ஒரு மனுஷியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவள் எவ்வளவாக அற்பமாக எண்ணப்பட்டாள் என்பதையும், அந்த அற்பத்தை கர்த்தர் எப்படி பார்த்தார், அவருடைய ஆசீர்வாதம் எப்படியாக இருந்தது என்பதையும் நாம் இன்று பார்க்க போகிறோம். இன்றும் உங்களையும் யார் அற்பமாக எண்ணுகிறார்களோ, என்னுடைய குடும்பத்தில் என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள், என்னுடைய வேலையிலே என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள், என்னுடைய தொழிலிலே, நான் படிக்கக்கூடிய இடத்திலே, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு செயலிலும் என்னை அற்பமாக எண்ணுகிறார்கள் என்று யாரெல்லாம் மனம் கசந்து வெந்து கொண்டிருக்கிறீர்களோ, வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் நிச்சயமான ஒரு ஆறுதலை தருவார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, லேயாள் என்கின்ற ஒரு மனுஷியை குறித்து நாம் இன்று பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், யாக்கோபுக்கு 2 மனைவிகள் இருந்தனர். அதில் ஒருத்தி லேயாள், இன்னொருத்தி ராகேல். இந்த லேயாளை குறித்து, லேயாள் எப்படி அற்பமாக எண்ணப்பட்டாள் என்பதையும், அந்த லேயாளுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை குறித்தும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். என்று யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக இந்த வார்த்தை ஒரு பயனுள்ளதாக இருக்கும். இந்த லேயாளை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 16 முதல் 19 வசனங்களில், லாபானுக்கு 2 குமாரத்திகள் இருந்தார்கள். அவள் மூத்தவள் பேர் லேயாள், இளையவள் பேர் ராகேல் என்றும், லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாக இருந்தது என்று அவளுக்கு ஒரு அறிமுகத்தை வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த லேயாளுக்கு எப்படிப்பட்ட ஒரு அறிமுகம் கிடைக்கிறது என்றால், அவள் ஒரு கூச்ச பார்வை, அவளுடைய பார்வை சரியான பார்வையாக இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு தனக்கான ஒரு பெண்ணை எடுக்க வேண்டும் என்று தன்னுடைய மாமனாரிடத்தில் செல்கிறான். கீழ்தேசத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாமனாரிடத்தில் செல்லும் பொழுது, தூரத்திலே தன்னுடைய மாமாவுடைய மகள் ராகேல் வருவதை பார்த்து அவளை கிட்ட போய் அவளுக்கு முத்தம் செய்து கதறி அழுது, அவள் திரும்ப போய் தன்னுடைய தகப்பனிடத்தில் தெரிவித்த போது, நீ என்னிடத்தில் சும்மா வேலை செய்ய வேண்டாம், உனக்கு நீ வேலை செய்வதற்கு என்ன சம்பளம் உனக்கு வேண்டும் என்று இந்த யாக்கோபின் இடத்தில் லாபான் கேட்ட பொழுது, இந்த யாக்கோபு சொன்ன காரியம், உன்னுடைய இளைய குமாரத்தியை எனக்கு தர வேண்டும் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தன்னுடைய மாமனாருடைய மகன், தன்னுடைய மாமா பையன் தன்னுடைய வீட்டிற்கு வரும் பொழுது 2 பெண் பிள்ளைகள் இருக்கின்றனர். இந்த 2 பெண் பிள்ளைகளில் மூத்த பெண் பிள்ளை கூச்ச பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை, தன்னுடைய உடம்பிலே ஒரு குறை இருக்கக்கூடிய பெண் பிள்ளை. ஆனால் ராகேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் அழகானவள் என்றும் அவள் ரூபவதி என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ராகேலை தான் தனக்கு வேண்டும் என்று யாக்கோபு தன்னுடைய மாமாவினிடத்தில் கேட்கிறான். அந்த சூழ்நிலையில் லேயாளுடைய மனநிலை எவ்வாறாக இருந்திருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் மூத்த பெண் இருக்கும்போது, நம்முடைய மாமா மகன் நம்மளிடத்தில் வீட்டில் வந்திருக்கும் போது, நம்மை விட்டுவிட்டு நம்முடைய சகோதரிக்கு முன்பதாக நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஒரு ஆவலும் ஒரு ஏக்கமும் அந்த இளைய பெண்ணுக்கு இருந்ததை விட, மூத்த பெண்ணுக்கு, ஒரு வயது வந்த மூத்த பெண்ணுக்கு, லேயாளுக்கு அதிகமாக இருந்திருக்கும். ஆனால்
இவனுடைய பார்வை முழுவதும் தன்னுடைய இளைய மகள் மீது, அதாவது லாபானுடைய இளைய மகள் ராகேலின் மீதுதான் இருந்தது. லேயாளுடைய மனது எவ்வளவாக வேதனைப்பட்டிருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே ராகேலுக்காக 7 வருடம் வேலை செய்கிறான். தன்னுடைய மாமாவினிடத்தில் யாக்கோபு இதே ராகேலுக்காக வேலை செய்கிறான். அந்த 7 வருடங்கள் வேலை செய்யும் போதும் வேதம் சொல்லுகிறது, அவள் நிமித்தம் அவன் வைத்திருந்த அன்பையும் பாசத்தின் நிமித்தமும் அந்த 7 வருடங்கள் அவனுக்கு எப்படி போனது என்றே தெரியவில்லை. அந்த 7 வருடங்களும் இந்த லேயாளுடைய மனநிலையானது, நம்முடைய மாமா மகன் நம்முடைய தங்கச்சிக்காக இப்படி வேலை செய்கிறானே என்கின்ற ஒரு ஏக்கத்தோடும் ஒரு வேதனையோடும் இருந்திருக்கும். இன்றும் அநேக குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் தாய்மார்களும் ஒரு அற்பமாக எண்ணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. எதற்கு எடுத்தாலும் அவர்களுக்கு ஒரு மதிப்பில்லை. என்னுடைய குடும்பத்தில் யாருமே மதிக்கிறதில்லை, என்னுடைய பிள்ளைகள் மதிக்கிறதில்லை, என்னுடைய கணவன் மதிக்கிறதில்லை, என்னுடைய மாமியார் மதிக்கிறதில்லை, என்னுடைய பிள்ளைகளுடைய உறவினர் என்னை மதிக்கிறதில்லை என்று அநேக தாய்மார்கள் என்னிடத்தில் சொல்வதுண்டு. உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தர் உங்களுடைய அற்பமான நிலைமையை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைமையை கட்டளையிடுவார். நன்றாக பாருங்கள், இவள் ஒரு கூச்ச பார்வை உள்ளவளாக இருந்தால், இந்த லேயாளுடைய பார்வை கூச்ச பார்வையாக இருந்தது. அதனால் என்னவோ யாக்கோபுக்கு அவள் மீது ஒரு பிரியம் இல்லை. இந்த ராகேலின் நிமித்தம் அவன் 7 வருடங்கள் வேலை செய்த பிறகு தன்னுடைய மாமாவினிடத்தில் கேட்கிறான், எனக்கு உங்களுடைய பிள்ளையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த லாபான் எல்லாரையும் வர சொல்லி விருந்து பண்ணி ராகேலை கொடுப்பதற்கு பதில் அன்று இரவு லேயாளை அனுப்பி வைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு மனநிலை லேயாளுக்கு இருந்திருக்கும்! திருட்டுத்தனமாக நம்முடைய புருஷனிடத்தில் அனுப்புவது போல இப்படி ஒரு நிலைமையை எனக்கு என் தகப்பன் கொடுத்து விட்டாரே என்று இந்த லேயாளுடைய மனநிலை மிகவும் வேதனையாக இருக்கும். இதே லாபான் தான் தன்னுடைய மகளை அழைத்து ஈசாக்குக்கு பெண் கொடுக்கும்போது, நீ அவனோடு போகிறாயா, உனக்கு விருப்பம் இருக்கிறதா என்று விருப்பத்தை கேட்ட இதே லாபான் தன்னுடைய மகளிடத்தில் தன்னுடைய விருப்பத்தை கேட்கவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த லேயாள் அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள், அற்பமாக எண்ணப்பட்ட லேயாள். அவள் உடம்பில் இருந்த ஒரு குறையின் நிமித்தமாகவும் அவளை யார் திருமணம் செய்து கொள்வார், யார் இவளை பெண் எடுத்து கொள்வார் என்கின்ற ஒரு மனநிலையில் அந்த பெண்ணை இரவோடு இரவாக யாக்கோபினிடத்தில் அனுப்பி வைக்கிறான். இரவு முடிந்தவுடனே இந்த யாக்கோபு வெளியே வந்து, ஏன் இப்படி செய்தீர், எதற்காக இப்படி செய்தீர் என்று லாபானிடத்தில் சண்டையிடும் போது அந்த லேயாளுடைய மனநிலை எவ்வாறாக இருந்திருக்கும்? நான் ராகேலுக்காகவா வேலை செய்தேன், இவளுக்காக நான் வேலை செய்யவில்லையே என்று அவன் சொல்லும் போது இவளுடைய மனநிலை, என்னுடைய புருஷன் என்னை நேசிக்கவில்லை, என்னுடைய குடும்பம் என்னை நேசிக்கவில்லை. இன்று அநேக தாய்மார்களும் என்னுடைய குடும்பம் என்னை நேசிக்கவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கவில்லை என்று யாரெல்லாம் அற்பமாக எண்ணப்படுகிறீர்களோ, இந்த லேயாள் எப்படி அற்பமாக எண்ணப்பட்டாலோ, அவள் எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலோ அதே ஆசீர்வாதத்தை இன்று நீங்களும் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். பாருங்க, மறுபடியும் என்ன செய்யறான், நீ மறுபடியும் 7 நாள் இவ்வளவு இடத்தில் நீ இருந்துக்கோ, திரும்ப மறுபடியும் நீ 7 வருஷம் என்ன செய்ய, வேலை செய், உனக்கு நான் மறுபடியும் ராகேலை தாரேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன செய்யறான், அந்த 7 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ராகேலை அவனுக்கு கொடுக்குறான். ராகேலை கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நடந்த காரியம்தான், தேவன் அவளுடைய அற்பத்தனத்தை பார்த்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, அவளுடைய மனநிலை எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும். ஒரே குடும்பத்தில் ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தங்கச்சியை நேசிக்கக்கூடிய தன்னுடைய கணவன் தன்னை நேசிக்கவில்லையே, என்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லையே என்று தேவனிடத்தில் அவள் கதறி ஜெபித்த போது தேவன் அவளுடைய அற்பத்தனத்தை சந்தோஷமாக மாற்றினார். வாசித்து பாருங்கள், 31ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு, யார் நிமித்தமாக? தன்னுடைய கணவன் நிமித்தமாக, தன்னுடைய குடும்பத்தின் நிமித்தமாக, தன்னுடைய தங்கச்சியின் நிமித்தமாக, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்கள் முன்பதாக அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அது வரைக்கும் ராகேல் என்ன செஞ்சிருக்கா, மலடியா இருக்கா.
ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார் பாருங்க. இந்த உலக பிரகாரமாக யார் நம்மை அற்பமாய் எண்ணுகிறார்களோ தேவனுக்கு நாம் பிரியமானவர்கள், தேவனுடைய பார்வையில் நாம் விலையேற பெற்றவர்கள். உங்களை ஒருத்தங்க ஒதுக்குறாங்களா, சந்தோஷமா இருங்க. வேதம் சொல்லுகிறது, என் நிமித்தமாக உங்களை அடித்து துன்புறுத்தி ஜெபாலயத்திற்கு புறம்பே தள்ளுவார்கள். அப்படி யாரெல்லாம் தேவன் நிமித்தம் நம்மை அற்பமா எண்ணுகிறார்களோ கர்த்தருக்குள் நீங்கள் சந்தோஷப்படுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய அற்பத்தனத்தை மாற்றுவார். என்ன நடந்துச்சு பாருங்க. லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று அவள் சொன்ன வார்த்தை கர்த்தர் மீது அவள் வைத்திருந்த நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எப்படி ஆசீர்வாதம் பாருங்க. கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்திருந்தா இந்த வார்த்தையை அவ சொல்லியிருப்பா. கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவள் சொன்ன வார்த்தையை பாருங்க. அது வரைக்கும் அவள் புருஷன் அவளை நேசிக்கவே இல்லை. இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி தன்னுடைய மூத்த குமாரனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். என் புருஷன் என் பிள்ளை நிமித்தம் என்னை நேசிப்பான், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் என் புருஷன் என்னை நேசிப்பான் என்று சொல்லி லேயாள் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார். இன்று யாரெல்லாம் வேதனையின் நிமித்தம் அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். மறுபடி 33ஆம் வசனம் சொல்லுகிறது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பற்றி நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை பாருங்க. எல்லாரும் என்ன அற்பமா என்றாங்க. என்னுடைய கண் பார்வை கூச்ச பார்வையாய் இருக்கிறது. என்னுடைய புருஷன் என்னை நேசிப்பதில்லை, என்னுடைய தங்கச்சி என்னை ஒதுக்குகிறாள், என்னுடைய தகப்பன் என்னை வேற்று பிள்ளையை போல உன் புருஷனிடத்தில் போ என்று அனுப்பப்பட்ட சூழ்நிலையிலும் அற்பமா எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி 3 குமாரனை பெற்றபடியால் அவள் சொன்ன வார்த்தை பாருங்க, இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார். யாரு? என்னுடைய புருஷன் இப்போ என்னோடு சேர்ந்திருப்பார். முதல் பிள்ளையை பெறும்போது என்னை நேசிப்பார்னு சொன்னவா 3வது பிள்ளையை பெறும்போது இப்போது என்னோடு சேர்ந்திருப்பார். அது வரைக்கும் யாக்கோபு அவளோடு சேர்ந்து இருக்கவில்லை. எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தது பாருங்க. புருஷன் சேர்ந்து இல்லை, ஒரு சப்போர்ட் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஒரு பயங்கரமான ஆசீர்வாதம் லேயாளுக்கு கிடைத்தது. என்ன ஆசீர்வாதம் என்பதை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யாரெல்லாம் இன்னைக்கு அற்பமா என்று எண்ணப்படுகிறீர்களோ நீங்கள் எல்லாரும் துணிச்சலா சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் நான் இன்று சொல்லுகிறேன், மற்றவங்க என்ன அற்பமா எண்ணுகிறவர்கள் மத்தியில் தேவன் லேயாளுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இன்று எனக்கு கொடுக்க போகிறார் என்கின்ற தேவனுடைய தைரியத்தோடு சொல்லுங்க. என்ன நடந்துச்சு பாருங்க. பின்னும் அவள் 3 குமாரனை பெற்றால் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். இந்த யூதா யார் தெரியுமா? இதுதான் தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். லேயாளுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம், அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு தேவன் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான் இந்த யூதா. இந்த யூதா யார் என்று உங்கள் எல்லாருக்கும் நல்ல தெரியும். யார் இந்த யூதா? எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்துல இயேசுவினுடைய வம்ச வரலாறு இருக்கு. அதுல நல்லா வாசிச்சு பாருங்க. 2ஆம் வசனத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யார் இந்த யாக்கோபு? நாம இப்ப பார்த்தோம்ல, இதே லேயாளுடைய கணவன் தான் இந்த யாக்கோபு. யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். ஹல்லேலூயா. அற்பமா எண்ணப்பட்ட லேயாளுக்கு பிறந்த அந்த யூதாவினுடைய வம்சத்தில் தான் இயேசு கிறிஸ்துவானவர் வந்தார். அற்பமா எண்ணப்பட்ட யூதா, அற்பமா எண்ணப்பட்ட லேயாள், அற்பமா எண்ணப்பட்ட தன்னுடைய பிள்ளை, அந்த சந்ததியில தான் யார் வர்றா? இயேசு கிறிஸ்து வர்றாரு. இன்னைக்கு நீங்களும் அற்பமா எண்ணப்படுறீங்க, நானும் ரொம்ப அற்பமா எண்ணப்படுறேன். கவலையே படாதீங்க. லேயாளுக்கு எப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதத்தை இன்று எனக்கும் தருவார். லேயாளு எப்படி அற்பமா எண்ணப்பட்டாலோ அவளுக்கு தன்னுடைய பிள்ளைகள் நிமித்தமாக ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் என்னுடைய பிள்ளைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்கின்ற கிறிஸ்துவின் தைரியம் உங்களுக்கு வேண்டும்.
எனக்கு அன்பான தேவஜனமே, இதே லேயாளுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. ரூத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம், ரூத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் 11ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இங்க என்ன நடக்கு பாருங்க. போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் நடக்கிறதுக்காக எல்லாரும் ஒளிமுக வாசலுக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே சகல ஜனங்களும் வந்து கூடி நிற்கிறாங்க. கூடி நிற்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தையை பாருங்க. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவனை நோக்கி, யாரை நோக்கி? போவாசை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை லேயாளுக்கு இருந்தது. மிகப்பெரிய ஆசீர்வாதமான வாழ்க்கை லேயாளுக்கு இருந்தது. யார் இந்த லேயாள்? அற்பமா எண்ணப்பட்ட லேயாள்.